இன்றைய முக்கிய செய்திகள். யுரேனியம் செறிவூட்டும் பணிகளை ஒருபோதும் நிறுத்தப் போவதில்லை. பேச்சுவார்த்தைக்கு வருமாறு ட்ரம்ப் அழைத்ததையும் நிராகரித்தது ஈரான். சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் மின்சார பேருந்துகள். சென்னையில் சேவையை தொடங்கி வைத்தார் ஸ்டாலின். அதிமுகவை கபளீகரம் செய்ய முயற்சிப்பவர்கள் யார் என விளக்க வேண்டும். அதிமுக பாஜக இடையே பிணைப்பு இல்லை என்றும் திருமாவளவன் விமர்சனம். இமாச்சல பிரதேசத்தில் கொட்டி வரும் கனமழையால் பல இடங்களில் நிலச்சரிவு. 5 மாடி கட்டடம் சீட்டுக்கட்டு போல் சரிந்து விழுந்ததால் பரபரப்பு. வணக்கம். வணக்கம். யுரேனியம் செறிவூட்டும் பணிகளை ஒருபோதும் நிறுத்தப் போவதில்லை என்று ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அணுகுண்டுகளை தயாரிக்கும் வகையில் யுரேனியம் செறிவூட்டும் நடவடிக்கையில் ஈரான் ஈடுபட்டுள்ளதாக இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் குற்றம் சாட்டி வருகின்றன. அணு ஆயுத தயாரிப்பை தடுத்து நிறுத்தும் வகையில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட ஈரானை அமெரிக்கா நிர்பந்தித்து வருகிறது. அதற்கு அந்நாடு உடன்படாததால் 12 நாட்களாக இஸ்ரேல் கடும் தாக்குதல் நடத்தியது. ஈரானும் எதிர்த்தாக்குதல் நடத்தி இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுத்தது. இதையடுத்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக களமிறங்கிய அமெரிக்கா ஈரானின் மலைகளுக்கு அடியில் இருக்கும் ஃபோர்டோ, நெதான்ஸ், இஸ்பஹான் அணு மையங்கள் மீது தாக்குதல் நடத்தியது. இதில் அணு உலைகள் முற்றிலும் அழிக்கப்பட்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்தார். 12 நாட்களுக்கு பிறகு போர் முடிவுக்கு வந்துள்ள நிலையில் அணுசக்தி குறித்த பேச்சுவார்த்தைக்கு வருமாறு ஈரானுக்கு மீண்டும் அமெரிக்கா அழைப்பு விடுத்தது. ஆனால் யுரேனியம் செறிவூட்டும் பணிகளை ஒருபோதும் நிறுத்தப் போவதில்லை என்று ஐநாவுக்கான ஈரான் தூதர் அமீர் சையத் இரவானி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மின்சாரம் உள்ளிட்ட ஆக்கப்பூர்வமான ஆற்றல்களுக்கு அணுசக்தியை பயன்படுத்தலாம் என்று அணு ஆயுத பரவல் தடை சட்டம் அனுமதிப்பதாக அவர் கூறியுள்ளார். அணுசக்தி குறித்து அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளதாகவும், ஆனால் எந்த ஒரு நிபந்தனையும் இன்றி பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்ற ட்ரம்பின் அழைப்பை ஏற்க முடியாது என்றும் சையத் இரவானி தெரிவித்துள்ளார். எந்த நிபந்தனையும் இன்றி சரணாகதி அடைவது பேச்சுவார்த்தை அல்ல என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்க தாக்குதலில் ஈரான் அணு மையங்கள் பலத்த சேதமடையவில்லை என்றும், அணுகுண்டுகளை தயாரிக்க யுரேனியம் செறிவூட்டலை இன்னும் சில மாதங்களில் ஈரான் தொடங்கக்கூடும் என்று சர்வதேச அணுசக்தி முகமையின் தலைவர் ரஃபேல் குராஸ் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே ஆக்கப்பூர்வ பணிகளுக்காக அணு உலைகளை அமைக்க ஈரானுக்கு 2.5 லட்சம் கோடி ரூபாய் நிதி உதவி வழங்குவதாக அறிவித்திருந்த ட்ரம்ப் தற்போது அது போன்ற எந்த ஒரு உதவியையும் வழங்கப் போவதில்லை என்று தனது ட்ரூத் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். சென்னையின் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் நோக்கில் மின்சார பேருந்துகள் சேவையை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வியாசர்பாடியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் 47 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட மின்சார பேருந்து பணிமனையை திறந்து வைத்த அவர் 207.90 கோடி ரூபாய் மதிப்பிலான 120 புதிய தாழ்த்தள மின்சார பேருந்துகள் இயக்கத்தை தொடங்கி வைத்தார். அப்போது அந்த பேருந்துகளின் சிறப்பம்சங்கள் குறித்து அதன் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் அவர் கலந்துரையாடினார். தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக இயக்கப்படும் இந்த மின்சார பேருந்துகளில் நீலிங் வசதி உள்ளதால் பேருந்தின் தரைத்தளத்தின் உயரத்தை ஏற்றவோ இறக்கவோ முடியும். இதனால் மாற்றுத்திறனாளிகள், பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோர்கள் பேருந்துகளில் எளிதாக ஏறி இறங்க முடியும். எனக்கு கால் ஆப்ரேஷன் பண்ணுது. என்னால் டக்குன்னு இந்த மாதிரி பஸ்ஸு ஏறத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. படிக்கட்டு இருந்தால் என்னால் ஏற முடியல. இந்த மாதிரி இருக்குது ரொம்ப வசதியாகவும் நல்லாவும் கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள், பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோர் மின்சார பேருந்துகளில் எளிதாக அமரக்கூடிய வகையில் இருக்கைகள் சமதள உயரத்தில் பொருத்தப்பட்டுள்ளன. நின்று செல்லும் பயணிகளுக்கு எளிதாக இருக்கும் வகையிலும் பேருந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது. மின்சார பேருந்துகளில் மகளிர் பாதுகாப்புடன் செல்வதை உறுதி செய்யும் வகையில் 2 கேமராக்கள் முன்பகுதியிலும் 1 கேமரா பின்புறமும் பொருத்தப்பட்டுள்ளன. அனைத்து இருக்கைகளிலும் சீட் பெல்ட் பொருத்தப்பட்டுள்ளதுடன் செல்போன் சார்ஜ் செய்யும் வசதியும் இணைக்கப்பட்டிருப்பது பயணிகளை கவர்ந்துள்ளது. ஒரு நாளைக்கு 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி வரைக்கும் நான் பஸ் ட்ராவலே அதிகமாக வேலைக்காக பண்ணிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. சவுண்ட் இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக போகுது. எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது டெய்லி. அதே மாதிரி டெய்லி சார்ஜுக்கு நான் பவர் பேங்க்லாம் கேரி பண்ண அவசியம் இல்லை. பஸ்லேயே சார்ஜ் போட்டுக்க முடியுது. இந்த மின்சார பேருந்துகளில் 13 இடங்களில் அவசர கால பொத்தான்கள், பேருந்து நிறுத்தங்களின் விவரங்களை அறிய LED அறிவிப்பு பலகை உள்ளிட்ட பல்வேறு வசதிகளும் உள்ளன. அதிமுகவை யாராலும் கபளீகரம் செய்ய முடியாது என்றால் அக்கட்சியை கபளீகரம் செய்ய யார் முயற்சிக்கிறார்கள் என்பதை எடப்பாடி திரு பழனிசாமி தெளிவுபடுத்த வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் பிரிந்த அதிமுக பாஜக கூட்டணி கடந்த ஏப்ரல் மாதம் மீண்டும் ஒன்று சேர்ந்தது. ஆனால் கூட்டணி உறுதி செய்யப்பட்ட ஏப்ரல் 11ஆம் தேதியே அதிமுக தலைமையில் கூட்டணி ஆட்சி என அறிவித்து அதிமுகவினருக்கு அதிர்ச்சி கொடுத்தார் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா. மேலும்
தமிழ் நாளிதழ்களுக்கு பேட்டியளித்த அவர் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்றும் அதில் பாஜக அங்கம் வகிக்கும் என்றும் கூறினார். அதிமுக தலைமையில் ஆட்சி அமையும் என்று கூறினாலும் எடப்பாடி திரு பழனிசாமி தலைமையில் ஆட்சி என்று அவர் கூறாததால் அதிமுகவில் குழப்பம் நிலவுகிறது. இதுவரையில் திரு அமித்ஷாவின் பேட்டிக்கு பதிலளிக்காமல் மௌனம் காத்து வந்த எடப்பாடி திரு பழனிசாமி உளுந்தூர்பேட்டையில் நேற்று நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் பதிலளித்தார். அப்போது சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என அவர் கூறினார். அதிமுகவை பாஜக கபளீகரம் செய்துவிடும் என்ற விமர்சனத்துக்கு பதிலளித்த எடப்பாடி திரு பழனிசாமி அதிமுகவை யாராலும் அழிக்கவோ அல்லது கபளீகரம் செய்யவோ முடியாது என்று கூறினார். இன்றைக்கு எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கின்றவர்கள் பேசுகின்றார்கள். எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டாரு. பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கபளீகரம் செஞ்சு விடுவோம் என்று. அதிமுக ஒன்றுல கண்ட கட்சி. அதிமுக சுமார் 31 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி. எந்த கொம்பனாலும் அதிமுகவை கபளீகரம் செய்ய முடியாது. தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைப்போம் என எடப்பாடி திரு பழனிசாமி தெரிவித்தாலும் கூட்டணி ஆட்சி கிடையாது என்றோ ஆட்சியில் பாஜகவுக்கு பங்கு இல்லை என்றோ நேரடியாக பதிலளிக்காததால் அதிமுக தொண்டர்கள் குழப்பம் அடைந்துள்ளனர். திரு அமித்ஷா வரும் 7ஆம் தேதி சென்னை வருவதாக கூறப்படும் நிலையில் அன்றைய தினம் கோவையில் இருந்து தனது சுற்றுப்பயணத்தை எடப்பாடி திரு பழனிசாமி தொடங்குகிறார். இருவரும் நேரில் சந்திக்காதது இருவருக்கும் இடையே இணக்கம் இல்லாததை வெளிப்படுத்துகிறது. இந்நிலையில் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் அதிமுக பாஜக இடையே இணைப்பு உள்ளதே தவிர பிணைப்பு இல்லை என்று கூறினார். அதிமுகவை யாராலும் கபளீகரம் செய்ய முடியாது என்றால் அக்கட்சியை கபளீகரம் செய்ய யார் முயற்சிக்கிறார்கள் என்று எடப்பாடி திரு பழனிசாமி தெளிவுபடுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். அதிமுகவை எந்த கொம்பனாலும் கபளீகரம் செய்ய முடியாது என்ற கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார். கபளீகரம் செய்வதற்கு யார் முயற்சிக்கிறார்கள் என்பதையும் அவர் தெளிவுபடுத்த வேண்டும். கூட்டணி ஆட்சி இல்லை என்ற எடப்பாடி திரு பழனிசாமியின் பதில் பாஜகவுக்குத்தான் என்று திரு திருமாவளவன் சுட்டிக்காட்டினார். இமாச்சல பிரதேச மாநிலத்தில் கொட்டி வரும் கனமழையால் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டதோடு 5 மாடி கட்டடம் ஒன்று இடிந்து விழுந்ததால் பரபரப்பு நிலவியது. அந்த மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. பல இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்த நிலையில் ஆங்காங்கே நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளது. தொடர் கனமழையால் ஜூனிகாட், பியாஸ் நதிகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இதனால் கரையோரம் உள்ள பிலாஸ்பூர், ஹமீர்பூர், காங்க்ரா, குலு, மண்டி, ஷிம்லா உள்ளிட்ட 10 மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கரையோரம் உள்ள மக்கள் அரசின் நிவாரண முகாம்களில் தங்குமாறு அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். இந்நிலையில் ஷிம்லாவில் நேற்றிரவு இடைவிடாது வெளுத்து வாங்கிய கனமழையால் பட்டாகுஃபாரில் உள்ள 5 மாடி கட்டடம் ஒன்று இன்று காலை இடிந்து விழுந்தது. சீட்டுக்கட்டு போல சரிந்து விழும் அந்த கட்டடத்தின் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இடிந்து விழுந்த அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்கனவே விரிசல் இருந்ததால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நேற்றிரவே அங்கு குடியிருந்த மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். இதனால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. அடுக்குமாடி குடியிருப்பு அருகே மேற்கொள்ளப்பட்ட 4 வழிச்சாலை திட்ட பணிகளாலேயே கட்டடத்தில் விரிசல் ஏற்பட்டதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். சோலன் பகுதி அருகே தண்டவாளங்களில் பாறைகள் மற்றும் மரங்கள் விழுந்ததால் ஷிம்லா கல்கா இடையிலான ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. மண்டி, சிர்மவூர் உள்ளிட்ட பகுதிகளில் மண் சரிவு காரணமாக சாலை போக்குவரத்தும் முடங்கியுள்ளது. கடந்த மாதத்திலிருந்து இதுவரை இமாச்சல பிரதேச மாநிலத்தில் மழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி 20 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 4 பேர் மாயமாகியுள்ளதாகவும் அந்த மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்புகள் இன்று தொடங்கிய நிலையில் 15,000 மாணவர்கள் கூடுதலாக சேர்ந்துள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அரசு கலைக்கல்லூரிகளில் கோடை விடுமுறை முடிந்து 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்புகள் இம்மாதம் 16ஆம் தேதி தொடங்கிய நிலையில் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்புகள் இன்று தொடங்கின. பள்ளி படிப்பை முடித்து முதலாக கல்லூரியில் காலடி எடுத்து வைத்த மாணவர்களுக்கு கல்லூரி நிர்வாகம் மற்றும் மூத்த மாணவர்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சென்னை மாநில கல்லூரிக்கு வந்த மாணவர்களை முன்னாள் மாணவர்கள் சங்கத்தினர் புது மாணவர் புகுவிழா என்ற பெயரில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளித்தனர். மாணவர்களுக்கு மாலை அணிவித்து நாதஸ்வரம், மேளதாளம் முழங்க வரவேற்று முதல் நாள் கல்லூரி அனுபவத்தை இனிமையாக்கினர். ஒயிலாட்டமாடியும் சிலம்பம் சுற்றியும் அவர்களை உற்சாகப்படுத்தினர்.
சென்னை ராணிமேரி கல்லூரியில் சேர்ந்த வெளியூர் மாணவிகள் முதல் நாள் என்பதால் பெற்றோருடன் வந்திருந்தனர். திருவிடைமருதூரில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள அரசு கலைக்கல்லூரியின் முதலாம் ஆண்டு வகுப்பினை உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு கலைக்கல்லூரிகளில் மாணவர்களின் சேர்க்கை கடந்த ஆண்டை விட அதிகரித்துள்ளதாகவும் இதையடுத்து 64 கல்லூரிகளில் 2வது ஷிப்ட் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இந்த ஆண்டு 15,000 மாணவர்கள் உயர்கல்வியில் கூடுதலாக படிப்பதற்கு வழிவகையை கண்டுள்ளார். ஷிப்ட் 2 64 கல்லூரிகளில் கொண்டு வந்திருக்கிறோம். புதிய பாடப்பிரிவுகள் 7 பாடப்பிரிவுகள் கொண்டு வந்திருக்கிறோம். ஆக கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 25% மாணவர் சேர்க்கை அதிகரிக்கும் என்ற நம்பிக்கையோடு பயணத்தை தொடங்கியிருக்கிறோம். நெல்லை ராணி அண்ணா அரசு மகளிர் கலை அறிவியல் கல்லூரிக்கு முதல் நாள் வந்த மாணவிகளுக்கு அக்கல்லூரியின் முதல்வர் மற்றும் பேராசிரியர்கள் பூ கொடுத்து வரவேற்றனர். கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு மாணவிகள் சேர்க்கை அதிகரித்துள்ளதாக அக்கல்லூரி முதல்வர் தெரிவித்தார். இக்கல்லூரிக்கு முதலாம் ஆண்டு 15 பாடப்பிரிவுகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள 1176 இடங்களுக்கு 1049 இடங்கள் இதுவரையில் நிரப்பப்பட்டுள்ளன. இது கடந்த ஆண்டை காட்டிலும் அதிகம். இன்னும் எங்களுக்கு அதிக அளவில் மாணவர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் உளுந்தூர்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் இந்த ஆண்டு புதிதாக தொடங்கப்பட்ட அரசு கலை கல்லூரிகளுக்கு முதலாம் ஆண்டு மாணவர்கள் உற்சாகமாக வந்தனர். இனி வருவது செய்தித் துளிகள். ஈரான் மீது தாக்குதல் நடத்திய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், இஸ்ரேல் அதிபர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஆகியோருக்கு எதிராக ஈரானின் மூத்த மதகுருவான அயத்துல்லா நாசர் மக்ரேம் ஷிராசி பத்வா பிறப்பித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடவுளின் எதிரிகள் நிச்சயம் பழிவாங்கப்படுவார்கள் என்றும் இஸ்லாமியர்கள் அல்லது இஸ்லாமிய நாடுகள் அவர்களுக்கு வழங்கும் எந்த ஒரு ஆதரவும் ஹராம் அல்லது தடை செய்யப்பட்டதாக கருதப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 6 வகையான மாதாந்திர பராமரிப்பு உதவித்தொகை பெறும் மாற்றுத்திறனாளிகளிடம் இருந்து வாழ்நாள் உயிர் சான்றிதழ் பெற வேண்டாம் என மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். மன வளர்ச்சி குன்றியோர், கடுமையாக பாதிக்கப்பட்டவர்கள், தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், நாள்பட்ட நரம்பியல் பாதிப்புக்கு ஆளானவர்கள், தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள், மதி இறுக்கமுடையோர் ஆகியோர் மாதாந்திர உதவித்தொகை பயனாளிகளின் தரவுகள் மின்னாளுமை முகமை மூலம் சரிபார்க்கப்பட்டுள்ளதால் அவர்களின் வாழ்நாள் சான்றிதழை பெற வேண்டாம் என அனைத்து மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர்களுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் குத்தாட்டம் போட்ட அர்ச்சகர்கள் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டத்தின் மூலம் பணியமர்த்தப்பட்டவர்கள் என தவறான தகவல் சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு வருவதாக அரசு மூலம் அர்ச்சகர் பயிற்சி பெற்ற மாணவர் சங்கத்தினர் டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். இது போன்ற தவறான வகையில் வதந்தி பரப்போர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனுவில் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானலில் நாளை முதல் ஜேசிபி, ஹிட்டாச்சி உள்ளிட்ட கனரக வாகனங்கள் இயக்க தடை விதித்து திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக கொடைக்கானல் கோட்டாட்சியர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நாளை இரவுக்குள் ஜேசிபி, ஹிட்டாச்சி வைத்திருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வாகனத்தை கொடைக்கானல் மலைப்பகுதியை விட்டு கீழே இறக்க வேண்டும் என்றும் அதன் பின்னர் அவற்றை இயக்கினால் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். கர்நாடக மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணைகள் முழு கொள்ளளவை எட்டி வருகின்றன. இதனால் இந்த இரு அணைகளில் இருந்து திறக்கப்படும் உபரி நீரால் காவிரியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கொள்ளைக்கால் அருகே உள்ள பரச்சுக்கி நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டும் காட்சிகள் கழுகு பார்வையில் ரம்மியமாக காட்சி அளிக்கின்றன. கேரள மாநிலத்தில் கொட்டி வரும் கனமழையால் தேனி மாவட்டம் கூடலூர் பகுதியில் உள்ள சுரங்கநாறு நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இருந்து குமிளி வழியாக கேரளா செல்பவர்கள் சாலையில் இருந்தபடி இந்த நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் கொட்டும் அழகையும் மலை முகடுகளில் தவழ்ந்து செல்லும் மேகக்கூட்டங்களையும் ரசித்து வருகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேரூராட்சிக்குட்பட்ட சந்தைப்பேட்டை ஆட்டு சந்தையில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். வளர்ப்பதற்கும் ஆடி மாதம் கோயில் விழாக்களுக்கும் ஆடுகளை வாங்கி செல்ல வியாபாரிகள் குவிந்ததால் 10 கிலோ கொண்ட ஆடு 6000 ரூபாய்க்கும் கிடா 10,000 ரூபாய்க்கும் விற்பனையானது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 452 புள்ளிகள் குறைந்து 83,606 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டி 121 புள்ளிகள் சரிந்து 25,517 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 71,320 ரூபாயாகவும், 1 கிராம் 8,915 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 119 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள்.
யுரேனியம் செறிவூட்டும் பணிகளை ஒருபோதும் நிறுத்தப் போவதில்லை என்று ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. சென்னையின் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் நோக்கில் மின்சார பேருந்துகள் சேவையை முதலமைச்சர் ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அதிமுகவை யாராலும் கபளீகரம் செய்ய முடியாது என்றால் அக்கட்சியை கபளீகரம் செய்ய யார் முயற்சிக்கிறார்கள் என்பதை எடப்பாடி பழனிசாமி தெளிவுபடுத்த வேண்டுமென எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.